Hi all, myself K. Karthik Kumar. In this video lecture, we are going to see about what is energy sources and what are the different types of energy sources are available. And in the previous lecture, we have seen about what are the different elements are available. That is active element, passive element. We have seen. That is, there are two types of energy sources are available in general. That is voltage source and current sources. For any devices, that is for any electrical electronic devices, the supply is most important part of the any electrical circuits. Therefore, the supply may be any voltage source or current source. Therefore, it is classified as voltage source and current source. Here, the voltage sources, there are in voltage sources there are two types of voltage sources are available. That is, one is ideal source and another one is practical source. ஐடியல் சோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஐடியல் சோர்ஸ்னால் வந்து இப்போ எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. எப்படின்னா, இப்போ ஐடியல் சோர்ஸஸ் இஸ் a source which delivers energy with a specified terminal voltage which is independent of the current supplied by the source. For ideal voltage source, the internal resistance or impedance is zero. This is one of the important point to be noted, and it is shown in the figure 1.7a. அதாவது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஐடியல் சோர்ஸஸில் வந்து எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காது. வேல்யூ வந்து என்ன வேல்யூ நம்ம இன்புட் கொடுக்கணுமோ அது அப்படியே வந்து அவுட்புட்டில் வந்துடும். அதாவது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இன்புட் வந்து என்ன வேல்யூ கொடுக்குறோம், இப்போ வின்ட்டு ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்கோம். வி அப்படின்னு வேல்யூ கொடுக்கணும்னா இங்கே வந்து இதுதான் அவுட்புட்டில் வந்து அதே வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். விங்கிற வேல்யூ வந்து அவுட்புட் அப்படியே கிடச்சிடும். இது ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, there will be some presence of internal resistance or impedance. அந்த இம்பிடன்ஸில் வந்து சம் ட்ராப் இருக்கும். இங்கே வந்து சம் ட்ராப் இருக்கும். அந்த ட்ராப்னால வந்து இங்கே நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடைக்கிற வோல்டேஜ் வந்து ஸ்லைட்லி வந்து சேஞ்சஸாக இருக்கும். அதாவது ஸ்லைட்டாக வந்து கம்மியாக இருக்கும். அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் ஒன் இஸ் ஐடியல் வோல்டேஜ் அண்ட் திஸ் இஸ் ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ் அவுட்புட். இது வந்து அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். ஐடியலும் ப்ராக்டிக்கலும். ஐடியல் வந்து அப்படியே அவுட்புட் கிடைக்கும். ப்ராக்டிக்கல் வந்து சம் லாஸஸ் இருக்கும். அதாவது வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். வோல்டேஜ் ட்ராப்னால வந்து நம்மளுக்கு வந்து இப்படி கிடைக்குது வேவ்ஃபார்மு. திஸ் இஸ் அபவுட் வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ். சிமிலர்லி வி ஹேவ் டூ கரண்ட் சோர்ஸஸ், தட் இஸ் ஐடியல் கரண்ட் சோர்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ். அதாவது ஐடியல் கரண்ட் சோர்ஸுங்கிறது வந்து ஐடியல் கரண்ட் சோர்ஸ் இஸ் a source which delivers energy with a specified current which is independent of the voltage at its terminals. The internal impedance or admittance of a current source is zero. This point is to be noted. That is because in ideal current source there will be no internal impedance or admittance. The figure will be shown. That is, this is the ideal current source. That is here the output of the current, that is the current, the DC current will be like this. It is ideally the same. That is அப்படின்னா இன்புட்டும் வந்து இன்புட்டில் என்ன கரண்ட் இருக்கோ அதே கரண்ட் தான் வந்து அவுட்புட்லேயும் வரும். பட் இன் கேஸ் ஆஃப் ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா there will be some currents, அதாவது there will be some internal resistance will be connected. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படின்னா, இப்போ வோல்டேஜ் சோர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா சீரிஸாக கனெக்ட் பண்ணுவாங்க. வோல்டேஜ் சோர்ஸோட சீரிஸாக இருக்கும். அதாவது இது ரெண்டுமே வந்து சீரிஸாக இருக்குது. இதே இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸில் எப்படின்னா, இந்த கரண்ட் சோர்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக இருக்கும். அதனால வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து என்னென்னா, அவுட்புட்டில் வந்து சம் சேஞ்சஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது வந்து ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸில் உள்ள அவுட்புட், இது வந்து ஐடியல் கரண்ட் சோர்ஸில் உள்ள அவுட்புட். திஸ் இஸ் அபவுட் different types of current sources, that is ideal current sources and practical current sources. And then we will see what is dependent and independent sources. அதாவது டிபெண்டன்ட் சோர்ஸ், இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ் அப்படின்னா, இப்போ இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வோல்டேஜையும் கரண்ட்டையும் வந்து நம்ம ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். எப்படின்னா, டிபெண்டன்ட் சோர்ஸாக பிரிக்கலாம், இண்டிபெண்டன்ட் சோர்ஸாக பிரிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள், அதாவது இப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்னால் வந்து இப்போ ஒரு சர்க்யூட் இருக்குது அப்படின்னா, இப்போ இதான் வந்து ஒரு சர்க்யூட். இப்போ அந்த சர்க்யூட்டில் வந்து இந்த சர்க்யூட்டில் வந்து இப்போ ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, எல்லாம் ஒரு கெப்பாசிட்டர் எதுனாலும் இருக்குது. இப்போ அப்படின்னா அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து இதில் வந்து இப்போ ரெசிஸ்டன்ங்கிறது ஆர். இந்த ஆருங்கிற வேல்யூ வந்து சேஞ்ச் ஆனாலும் ஆகலைனாலும் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. இது வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். இது வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் சொல்லுவாங்க. இதே இது டிபெண்டன்ட் சோர்ஸ் அப்படின்னா, டிபெண்டன்ட் சோர்ஸ் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, இது வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ், இது வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ், இது வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். இது இண்டிபெண்டன்ட் சோர்ஸ், இது வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து there are 4 types of dependent sources are available. That is
voltage dependent voltage source and current dependent current voltage source and voltage dependent current source and current dependent current source. Let us see one by one. அதாவது எப்படின்னா வோல்டேஜ் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னா இங்கே வந்து இது வோல்டேஜை வந்து டிபெண்ட் பண்ணி அனதர் வோல்டேஜ் சோர்ஸ், அதாவது இது வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ், திஸ் ஒன் இஸ் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். இதை இப்படியும் சொல்லலாம், நம்ம வோல்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்டேஜ் சோர்ஸும் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி சர்க்யூட்லாம் வந்து எங்கே அவைலபிளாக இருக்கும்னா ஆப்பாம் சர்க்யூட்டு, ஆப்பாம் சொல்லலாம், அதாவது ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் அந்த மாதிரி இதில், அதேமாதிரி பிஜேடி, மாஸ்ஃபெட் அந்த மாதிரி இதில் வந்து நம்ம அனாலிசிஸ் பர்பஸ், அதாவது அந்த மாதிரி டிரான்சிஸ்டர் வந்து நம்ம அனாலிசிஸ் பர்பஸில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அங்கே வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ், அதாவது கரண்ட் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கரண்ட் சோர்ஸ், இது இண்டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ், திஸ் இஸ் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ், இது பார்த்திங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ், திஸ் ஒன் இஸ் கரண்ட் சோர்ஸ். அதாவது இது வந்து டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ், திஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். அதேமாதிரி இங்கே வந்து this is independent current source, this is dependent current source. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இந்த டிபெண்டன்ட் சோர்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆர், ஜி, பீட்டா அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன, அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட், அது கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஏ, ஆர், ஜி, பீட்டா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஏ அண்ட் பீட்டா ஹேஸ் நோ யூனிட்ஸ், பட் ஆர் ஹேஸ் யூனிட் ஆஃப் ஓம் அண்ட் ஜி ஹேஸ் யூனிட் ஆஃப் மோ. இது வந்து மோன்னு சொல்லுவாங்க, MHO மோன்னு சொல்லுவாங்க. அண்டு the points to be noted, that is independent sources actually exist in physical entities such as battery, DC generator and an AC generator, etc. But dependent sources are part of models that are used to represent the electrical properties of electronic devices such as transistor. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், டிரான்சிஸ்டர், ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்லாம் வந்து இந்த டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ்லாம் வந்து அப்படி கிடையாது. நம்ம நார்மலாக வந்து நம்ம பேட்டரி, டிசி ஜென்ரேட்டர் இந்த மாதிரி இதில் வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸஸ் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் ஆர் கரண்ட் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இட் இஸ் நாட், இந்த டிபெண்டன்ட் சோர்ஸ் இஸ் நாட் used in battery or DC generator. Dependent source is used only in electronic devices in order to representing the electrical properties like transistor and operational amplifier. In the next video we will see about resistors in series and resistors in parallel and current division and voltage division. Thank you and subscribe to the channel.